இன்றைக்கி ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வழக்கமாக செய்யக்கூடிய தக்காளி சாதம், தக்காளி பிரியாணி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டொமேட்டோ பாத்தை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ருசியாக இருக்கும். வீட்டில் எப்போவுமே இருக்கிற கொஞ்சம் பொருட்களை வச்சு செய்யக்கூடிய ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். நான் இங்கே சோனா மசூரி ரைஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நார்மலான சோனா மசூரி அந்த மாதிரி ரைஸ் யூஸ் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரைஸை ஊற போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ நம்ம ரெசிபிக்கு தேவையான மிச்ச வேலைகளை பார்த்துக்கலாம். 6 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் ரைஸுக்கு 3 தக்காளி கணக்கு. ஸோ 2 கப் ரைஸுக்கு 6 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கழுவி இந்த மாதிரி 4 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளி சேர்த்துடலாம். இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்தா போதும். அதுக்கு மேலே சேர்க்க வேணாம். தேங்காய் துருவல் இல்லைன்னா சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா இலை சேர்த்துக்கலாம். அதுவுமே இந்த மாதிரி கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் இப்போ பூண்டு இல்லாதனால ஒரு சின்ன பீஸ் இஞ்சி மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ரைஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் தான் ரெடி பண்ண போகிறேன். குக்கர்லேயும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் சூடாக வந்திருக்கு. இப்போ இதில் மசாலா சேர்த்துடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டாரு, ஒரு மராட்டி முக்கு அதெல்லாமே சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு பிரிஞ்சி இலையாக 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது, 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதக்கிருக்கு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பூண்டு இல்லாதனால நான் வர இஞ்சி சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2மே சேர்த்து ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வதக்கி வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக கசூரி மெத்தி சேர்த்துடலாம். அதாவது நம்ம காஞ்ச வெந்தய இலை தாங்க இது. ஸோ இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதே சேர்த்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி இல்லைனா காஞ்ச பட்டாணி நல்லா வேக வச்சு சேர்த்தாலும் போதும். உங்களுக்கு சேர்க்க பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் சேர்த்தா நல்லாயிருக்கும். அங்கங்கே கடிப்படும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் இது எத்தனையுமே சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கல அந்த விழுதை சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்குமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு தக்காளி எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துடலாம். நான் இங்கே 2 டீஸ்பூன் உப்பை சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடையிலேருந்து வாங்குகிற கரம் மசாலா பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் அரைச்சதுனால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் பிரியாணி மசாலா சேர்க்க தேவையில்ல, கரம் மசாலாவே போதும். பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் ரைஸ்க்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நம்ம ஏற்கனவே ரைஸை ஊற வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது நல்லா சாஃப்டாக வரும். 4 கப் அளவுக்கு தண்ணியை நான் இங்கே மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இந்த சமயத்தில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஊற வச்சுருக்க இந்த ரைஸை சேர்த்துடலாம். அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சு, அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா நம்மளோட ரைஸ் ரெடி ஆயிரும். இதே நீங்கள் குக்கரில் செய்கிறீங்கன்னா இதை அப்படியே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரைஸ் ரெடியாக வந்துடும். நான் எங்கள் பாத்திரத்தில் செய்கிறதுனால நம்ம டைரெக்டாகவே ரைஸை வேக வைக்க போகிறேன். ஸோ ஒரு கொதி வரட்டும், அது வரைக்குமே ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா நம்மளோட ரைஸ் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ரைஸ் நல்லா ரெடி ஆகிருப்பாருங்க. நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. சிம்பிளான ஒரு ரெசிபி, சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட கூட நல்லா ருசியாக இருக்கும். இது பச்சடி எதுவுமே தேவைப்படாது. நார்மலாக நம்ம தக்காளி பிரியாணி எல்லாம் செஞ்சால் ஒரு பச்சடி தேவைப்படும். ஆனால் இந்த ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட்லாம், அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.